திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே 2.5 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். கணேசபுரம் பகுதியில் உள்ள வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த நரேஷ் ராஜு என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து கஞ்சா மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தங்கு தடையின்றி கஞ்சா புழங்குவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். சென்னை போரூர் அருகே சுமார் 31 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பதுக்கிய இருவர் சிக்கினர். சமயபுரம் பகுதியில் உள்ள மளிகை கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 31 கிலோ குட்கா சிக்கியது தொடர்பாக சசிகுமார், ரமேஷ்குமார் ஆகியோர் பிடிபட்டனர். அதேபோல் திருவொற்றியூர் பகுதியில் மாவா விற்பனையில் ஈடுபட்ட ஸ்டீபன், சார்லஸ் ஆகியோர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 520 கிராம் மாவா பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் அலட்சிய போக்கில் உள்ள காவல்துறையால் போதைப் பொருள் விற்பனை ஜோராக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சட்டவிரோதமாக விற்பனைக்காக வைத்திருந்த 1400 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேதாஜி சாலையில் உள்ள ஒரு வீட்டில் அட்டைப்பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். விடிய ஆட்சியில் தமிழ்நாடே மது போதையில் தள்ளாடி வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கள்ளசந்தை மது விற்பனை ஜோராக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கினர். மணிகண்டன், அவினாஷ், ராகேஷ் சர்மா ஆகியோர் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனை செய்தபோது பிடிபட்டனர். அவர்களிடமிருந்த 120 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் மணிகண்டன் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நொறுக்குத்தீனி விற்பதைப் போல பொது இடங்களில் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் அருகே உள்ள சிறு காவேரி பக்கத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கிற்கு அருகே உலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். முட்புதரில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்த பழனி என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் எடையுள்ள உலர் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு கட்டிடங்களுக்கு அருகாமையிலேயே கஞ்சா விற்கும் அளவிற்கு போதை கும்பல்கள் துணிந்து விட்டதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.